नमामि नमस्करोमि गोविन्द 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 ज्ञानावाहनादिशौर्षपदार उदय आवाहित सूत्रवती समेत विश्वक्षर देवता सुप्रीता सुप्रसन्नाः वरदा भवतु विश्वक्सेन प्रसादं भगवत्पादमूले समर्पया भगवत्पादमूले समर्पया ओम नमो नमो भवदयाजमानान्नां केदरदामेत्तिक्रे சிறந்ததான எதுனா கன்னியாதானம். கன்னியாதானம் பண்ணாதான் அவன் 16 தானங்களும் தானம் பண்ணதா அர்த்தம். அது நமக்கு இல்லைன்னாலும் நமக்கு இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பு எதுனா நம்மளோட தாயார் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி நாச்சியாரும் நம்மளோட மகளாக பாவித்து அந்த தாயாரே நம்ம மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய சீனிவாச சுவாமிக்கு நம்ம எல்லாரும் கன்னியாதானம் செய்து அந்த தானத்தையும் நம்ம இங்கே நிறைவேற்றி கொள்ள போறோம். அதனால நம்ம கூட அந்த தானம் பண்றதுக்கு யோகிதையா நம்ம மாறிடுறோம். இப்பொழுது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சம்மதம் பேசுகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ओम नमो भाजयाजादिदायादानदिदास्के भाजय नमो नमो भाजय नमो भाजस्पतये नमर्षभ्यो मन्त्रगुभ्यो मन्त्रपदभ्यो मामांसयो मन्त्रगुदो मन्त्रपदयपराधरुणाहमृषि मन्त्रगुदो मन्त्रपदयपराधां वैश्वदेवीं भाजमुद्यानं शिवापदस्तां विष्णात् देवेभ्यः शर्ममेहत्यो शर्म पृथिवी शर्म विष्णुमिदं जगदो शर्म जगतश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये जो वदिष्ये दिवो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये उपस्तरणं मे प्रदायै विशूनां भोजाद उपस्तरणमः प्रदायै विशूनां भोजादं प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानो मामाहादिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुमदिष्यामि मधुमतीं देवेभ्यो वाजमत्यादं विश्रुजेन्यां मनुष्ये भृत्तम्मा देवा अवन्तु शोभादे विदरोणवदन्तु ॐ शान्तिः 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 आभिरगेरभरीरदोर ओ नमाप्याय हरिवो वर्धमानः यदास्तोतिभ्यो महिगात्राणजातभोजिष्ठवार अथदयस्योम ब्रह्मप्रामादिष्टन्नामाजीत् ॐ शान्तिः 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 सन्नादन्त्याभीषा प्रदामाजरुधनन्त्या ॐ शान्तिः 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 माना कीर्तन
கொஞ்சம் அமைதி காத்து உட்காரலாம், நல்லா எல்லாரும் பார்க்கலாம். கல்யாணம் ஒண்ணு 1 மணி நேரம். நீங்க எல்லாரும் அந்த கல்யாணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். மண்ணெல்லாம் பார்க்காதீங்க, பெருமாள் இருக்கிற முன்னாடி தைரியமா உட்காரலாம், கவலையே பட வேண்டாம். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க அனுபவிக்க வேண்டியது. கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க எல்லாரும் கூட அதை பயன்படுத்திக்கணும். இப்பொழுது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் பார்த்தல் நிகழ்ச்சியானது இப்பொழுது நடக்கிறது. சம்பந்த வீட்டார் ஐயா, நீங்களாம் எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுக்காரங்களா? இதுதான் ஏன் தெரியாதான் கேட்கறோம், நாங்க ஊருக்காரங்க திப்பி தராம இருக்கிறோம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நீங்க ஐயா, நீங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க. நாங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்க. ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, பாத்துங்க. இவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க. நம்மளாம் நம்ம ஊர் இது, நம்மளை தேடி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சம்மதம் பேசுறதான நிகழ்ச்சி. ஐயா நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. அம்மா ஒன்று கொஞ்சம் நீங்க தாராளமாக போலாங்க, போங்க இப்படி வாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. அம்மா நீங்க 2 பேரும் வாங்க. அம்மா நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. அப்படி நிலுங்க பார்க்கலாம். ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, ஐயா உங்களை தான் கேட்குறேன், தலைவர் ஐயா தான் கேட்குறேன். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க புழுதுவாக்கம் செங்கடியம்மன் புழுதில் இருக்கக்கூடிய பாமா ருக்மணி பெண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவங்களோட மகனுக்காக, சீனிவாசனுக்காக, அவரோட சார்பா அவங்க உறவினர்கள் எல்லாரும் கூட்டு வந்திருக்கிறாங்க. ஐயா எங்க வந்திருக்கீங்க? ஐயா எங்க வந்திருக்கீங்க? பொண்ணு கேட்க வந்திருக்காங்களா? பாருங்கம்மா, பொண்ணு கேட்க வந்திருக்கவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. 2 பொண்ணு கேட்டு வர்றது, 1 பொண்ணு கேட்டு வந்தா கூட பரவாயில்ல, 2 பொண்ணு வேற கேட்டு வந்திருக்கிறாங்க. பெண் வீட்டாரெல்லாம் பாருங்க. ஐயா மாப்பிள்ளை எங்க வேலை செய்யறாருங்க? மாப்பிள்ளை எங்க வேலை செய்ய? பொண்ணு கேட்க வந்தாங்க, வேலை சேர்த்து கண்ணு மூடி தர மாப்பிள்ளை. அதுவும் 1 பொண்ணு கேட்டு வந்தா கூட பரவாயில்லைங்களா, 2 பொண்ணு வேற கேட்டு வந்திருக்கிறாங்க. மாப்பிள்ளை ஊரை காப்பாத்துறாரு, அப்ப அவர் வேலை வெட்டி செய்யுது. பாருங்க, மாப்பிள்ளை வேலை வெட்டியே செய்யல, 1 பொண்ணு கேட்டு வரது பெரிய விஷயம், அது 2 பொண்ணு வேற கேட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க ஐயா, ஏதாவது கம்பெனி எதாவது வேலை செஞ்சா சொன்னீங்கன்னா என்னன்னு எங்க சொந்தக்காரங்கிட்டே கேட்கலாம். அது வேற மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பா வேற இருக்கிறாரு, கொஞ்சம் அழகா இருந்தா கூட சரி பரவாயில்ல, வேலை செய்யறத கூட பரவாயில்ல கொடுக்கலாம். ஏதோ 2 பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நம்ம யோசிக்கலாம். அதனால கருப்பா இருக்கிறாரு அவரு, அதெல்லாம் காரணம் வேணும் அவரு. அதுவும் அதனால மாப்பிள்ளை வீட்டார பார்க்கும் போதே கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கலாம் இருக்கிறாரு, அவரை நம்பி நாங்க எப்படி போட்டு கொடுக்கறது? ஐயா எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு சொத்து பத்தி இருக்குது சொன்னீங்கன்னா நான் அதை கொஞ்சம் பொண்ணு பத்தி பேசுறேன். நாங்க ஐயா என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. வாழ வைக்கிற அளவுக்கு சொத்து இருக்குதான், கேளுங்கம்மா. அது 1 பொண்ணு வாழ வைக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். எவ்வளவு வாங்கினாலும் எங்களுக்கு பார்த்தல, 2 பொண்ணு வேற வந்து கேட்டிருக்கீங்க நீங்க. ஐயா மாப்பிள்ளை இங்க பக்கத்துல இருக்கிற புனித வாரத்துல இருக்கிற ஐடி கம்பெனில வேலை செய்யற மாதிரி வந்து கேட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லையா, பொண்ணு கேட்க வந்திருக்கிறீங்க, 2 பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. அதுல மாப்பிள்ளை வீட்டாட பார்த்து இடம் பொருள் பார்த்தா தான் நாங்க எங்க பொண்ணு கொடுக்கறது கூட நாங்க யோசிக்க முடியும். 7 தலைமுறைக்கு இருக்குதுன்னா 7 மணில ஏற்றி போய் உட்காந்துக்கிறாருன்னு தெரியல. இல்ல பொண்ணு கேட்டு நீங்க தானே வந்திருக்கீங்க, பெரியவங்களா ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க. ஐயா நீங்க என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எட்டரைக்கும் 7 பிறவிக்கும் இந்த பூலோகத்துக்கு படியாக்கக்கூடிய சபரி இருக்குது சீனிவாசனுக்கு. கேளுங்க, 7 பிறவிக்குமா? 1 பிறவிலே எங்களுக்கு சாப்பாடு போட முடியல. 1 பொண்ணு 2 மணிக்கு 7 பிறவிக்கு வேற போடுறாரு. அப்புறம் ஏன் கடன் வாங்கியிருக்கீங்க? என் பொண்ணு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, என் பொண்ணு பேர் என்ன பேர் தெரியுங்களா? மகாலட்சுமி.
என் பொண்ணு பேர் என்ன பேர் தெரியுங்களா? ஸ்வர்ணலட்சுமி. என் பொண்ணு பேர் என்ன தெரியும்? என் பொண்ணு இல்லாத இடம் யாருக்கிட்ட இருக்கா பாருங்க. எல்லாரும் பாக்கெட்ல வச்சிருப்பீங்க. தானியலட்சுமி, தனலட்சுமி, எல்லாமே லட்சுமி. எங்க பொண்ணு பாருங்க, தக தக தகதான் மின்னு இருக்கா பாருங்க. அவன் நகை பார்த்துட்டு நீங்க வாங்கி அதனால 2 பொண்ணு கேட்டார் வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணு கேட்க வந்தா கூட பாருங்க. லோகத்துக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குறவனே சீனிவாசன் தானே? ஐயா ஸ்ரீனிவாசன் இல்ல, ஸ்ரீனிவாசன். ஸ்ரீன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமினா அவரால் கொடுக்க முடியாது. அதனால என் பொண்ணு, என்னோட பொண்ணை தான் நீங்க ஏத்தமா சொல்றீங்களே தவிர உங்க மாப்பிள்ளை பத்தி எதுவுமே சொல்லலையே. BMW கார் வச்சிருக்கிறாரா, இல்ல பிளைட் வச்சிருக்கிறாரா, ஏதாவது ஒண்ணு சொன்னதானே நாங்க ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி நாங்க வர்றதுக்கு எனக்கு நீங்க வரலாம். நாங்க லோகத்திற்கே படி அளக்கிற சகல ஜீவராசிகளுக்கு படி அளக்கிறது தான் வந்திருக்காரு பொண்ணு கேட்க. அப்பனா ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி இருக்கிறாரு, இன்னும் கடன் வாங்குவாருன்னு சொல்றாரு போல இருக்குது. இன்னும் என் பொண்ணு வந்து ஏசி போட்டு கொடுக்க மாட்டாரு போல இருக்குது. கேட்டா கூட நம்ம கடன் இருக்கு சொல்லுவாரு போல இருக்குது. எங்க பிள்ளைங்க தான் எல்லாரும் கடன் போட்டுருக்கோம். லோகத்துல எல்லாமே இந்த பிறகு கேட்டு அவருக்கு கடன் போட்டுருக்கா. அதனாலதான் பொண்ணு கேட்க வந்துருக்கிறோம். அம்மா பாருங்க, பொண்ணு வீட்டாரெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லுங்க. இந்த பொழுதுவாக பொண்ணு வீட்டாரெல்லாம் சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டாரங்க வந்து கொஞ்சம் மண்டாடுறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பத்தி சொல்ல முடியல. என் பொண்ணை பத்தி நல்லா சொல்லுவேன் நான். அது ஒரு பொண்ணு இல்லை, 2 பொண்ணு. சரி, எங்க வீட்டுல பொண்ணு இருக்குன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? சொன்னாங்க. பாருங்க, நம்ம வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரு சொல்லி நீங்க வந்தீங்க? ஏன்னா உங்க பொண்ணு கொடுக்கணும், யாரும் முன்னாடி நிக்கணும் இல்லையா? யாரும் ஒரு பெரிய ஆழ்வார் வரணும், இல்லைன்னா நம்ம ஆழ்வார் வரணும். யாராவது ஒருத்தவங்க வந்தா தானே அவங்களை நம்பி நாங்க எங்க பொண்ணை கொடுக்க முடியும். பெரிய ஆழ்வார் வந்திருக்காரு. பெரிய ஆழ்வார் வந்து சொன்னாருக்கலாமா அவருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு? சரி, மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு சொல்லல. எவ்வளவு சவரம் பொண்ணுக்கு போடுவீங்க? அம்மா எங்க பொண்ணு சொர்ணலட்சுமி, தனலட்சுமா. ஒரு பொண்ணு கேட்டு வந்தா நாங்க போடலாம். 2 பொண்ணு கேட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தானே போட்டு கொடுக்கணும். எத்தனை சவரம் போடுவீங்கன்னு சொன்னா எங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணுகளை நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்து பாருங்க. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை கையில பாருங்க எவ்வளவு பெரிய சாப்பிட்டு சாப்பிடுறது. அம்மா பாருங்க, பொண்ணுக்கு எவ்வளவு போடுறான்னு இன்னும் கூட சொல்லல. எவ்வளவு போடுறீங்கன்னு சொன்னா நாங்க பேசலாம். ஐயா ரொம்ப நேரம் வேற வந்து காத்திருக்கிறீங்க. அம்மா 500 சவரம் போடுறான். என் பொண்ணு 1000 கிலோ இருக்கிறான். அவர் 500 சவரம் போடுறான். 1000 சவரம். 2 பொண்ணு வேற. ஒரு பொண்ணுக்கு 500 போடுறாரு போல இருக்கு. அதாவது 1000 அப்புறம் வரலப்பா. ஓரளவுக்கு நிகரா வந்துருக்குறேன். பொண்ணுக்கு கார் வாங்கி தருவீங்களா? ஏன்னா என் பொண்ணு சொகுசாதான் போயிருப்பாங்க எங்க வீட்டுல. ஐயா பொண்ணுக்கு வாங்கி தருவீங்களா? கருட வாகனத்துல வர மழை வந்தா நின்று போடுவோம். நாங்க ஜில்லு ஏசியில போடணும்னு ஆசைப்படுறோம். நாங்க BMW. சரி, பாவம் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பாவமா இருக்குது. பெண் வீட்டுக்காரங்க ரொம்ப பயந்து அவங்க பயந்து போயிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம 2 பொண்ணு வச்சிருக்கிறோம். அதனால அந்த மாப்பிள்ளை விட்டாருங்கள கொஞ்சம் வர சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு வீட்டாரு எல்லாரும் பார்த்தீங்களா? மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? பாருங்க, மாப்பிள்ளை பத்தி வர சொல்றாங்க. அந்த காலுக்கு அவர் கலரா இல்லையா, ட்ரெஸ் கூட சரியா பண்ணல, பேண்ட் ஷர்ட் போடல. எங்காலும் சொல்லிட்டாங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஐயா முடிஞ்சா அப்புறம் IT கம்பெனியில் சேர்ப்பீங்களா மாப்பிள்ளைய? நாங்க வேலை வாங்கி கொடுத்தா வாங்கிப்பீங்களா? கம்பெனி பாருங்க, கம்பெனி வாங்கி தர்றாரு அவரு பொண்ணு வீட்டுக்காருக்கு. அதனால அவர் மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு அவங்க மாப்பிள்ளை வீட்டாரு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கூட புழுதிவாக்க நகரவாசி மக்கள் அனைவரும், ஏன்னா ஒரு பெண்ணை பெற்றெடுத்து வளர்க்கறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த மாதிரி இப்பெல்லாம் யாரெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா யாரும் விசாரிக்கிறது எல்லா மேட்ரு பண்ணி ஆயிடுச்சு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்னொருத்தரை நம்பி பொண்ணு கொடுக்குறோமே தவிர நம்ம யாரும் விசாரிச்சு பொண்ணு கொடுக்கறது இல்லை. அப்படி கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் பிரிவினை என்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் சந்திக்கிறாங்க. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாரும் இது பிரகாரம் தான் பண்ணி இருந்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்ததே இல்லை அந்த காலத்துல. இங்க வந்து பாதி பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருத்தம் பார்த்துருப்பாங்க, அது நமக்கு தெரியல. இப்போ இருந்தாலும் கூட ஒரு பெண் பார்த்தல் நிகழ்ச்சியை பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப பயமா. ஏன்னா பெரியவர்களோட ஆசையோடும் பெரியவர்களோட அறிவுரையோடும் இப்ப இந்த கல்யாணத்தை பண்ணா அந்த வாழ்க்கை பிரிவினைன்றது வராது. அதனால இப்ப நீங்க எல்லாரும் கூட இப்ப மாப்பிள்ளை வீட்டாரும்
பொன் வீட்டாரும் தாம்பூல மாத்தலான்னுச்சு சம்மதம் பேசி அதுல மாப்பிள்ளையோட முதல் வர்ணனை யாருன்னா இந்த கலியுகத்துல இந்த பாரத கண்டத்துல இருக்கக்கூடிய யாரோட தாத்தாவோட பேரனோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனாரோட பேரை சொல்லி பெருமாளோட வர்ணனை அவரோட வம்சத்தார சொல்லி அடுத்ததாக பெண்ணோட மகாலட்சுமி பூதேவியோட வம்சத்தார சொல்லி இப்பொழுது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரும் தாம்பர மாத்திர நிகழ்ச்சி இன்னும் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது. அதனால் அமைதி காத்து இந்த கல்யாண வைபவத்தை கண்டருமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். சங்கல்பம் பண்ணி யாருக்கெல்லாம் நாக தோஷம் இருக்கோ அவங்கெல்லாம் கூட பெருமாளத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஏன்னா அஷ்டநாகங்களை இங்க சுவாமிக்கு ஆராதனம் செய்து அது சுவாமிக்கு ரட்சையாக கற்றுக்கொள்கிறது. அதனால உங்களோட தோஷங்களை நிவர்த்தி ஆகணும்னு பெருமாளத்தில் தெரிவித்து